வீட்டில் செல்வம் அதிகமாக வருவதற்காக நம்முடைய வீடுகளில் மணி பிளான்ட்டை வளர்க்கிறார்கள். பொதுவாகவே மணி பிளான்ட்டை வளர்ப்பதால் வீட்டில் செல்வம் பெருகும், கடன் தொல்லை தீரும் என்ற நம்பிக்கை நமது மக்களின் மத்தியில் இருந்து வருகிறது. இதை வீட்டில் வளர்த்தாலே பணம் பெருகும் என சிலர் நினைப்பதுண்டு. ஆனால் இந்த செடியை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பலருக்கும் தெரிவதில்லை. மணி பிளான்ட் செடியானது மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் மிகவும் பிரபலமாகும். இது வீட்டை அலங்கரிக்க மட்டுமின்றி வீட்டில் செல்வம் பெருகுவதற்காகவும் வளர்க்கப்படுகிறது. இதை வளர்ப்பதற்கு பெரியதாக எந்த செலவும் ஆகாது. மணி பிளான்ட் ஒவ்வொரு இலையாக துளிர்விட்டு வளரும் பண்புடையது. இதயம் போன்ற வடிவில் வளரக்கூடியது. மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்க்க விரும்புபவர்கள் அதனை சரியான திசையில் வளர்க்க வேண்டும். வாஸ்து நிபுணர்கள் மணி பிளான்ட்டை தென்கிழக்கு திசை நோக்கிதான் வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் தென்கிழக்கு திசையில்தான் அதிகமாக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது என்பதால் இந்த திசையில்தான் மணி பிளான்ட் நன்கு வளரும் மற்றும் இதனால் செல்வத்தை பெருக்கும் யோகம் பெற முடியும் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். மேலும் தென்கிழக்கு திசை விநாயகருக்கு உகந்த திசையாகும். இது சுக்கிரனை பிரதிநிதித்துவம் செய்யும் திசை என கூறப்படுகிறது. இந்த காரணங்களுக்காகத்தான் மணி பிளான்ட்டை தென்கிழக்கு திசையில் வைக்க சொல்லி கூறுகிறார்கள். தென்கிழக்கு திசையில் மணி பிளான்ட்டை வைப்பதால் விநாயகர் தீயதை நீக்குகிறார் என்றும் சுக்கிரன் செல்வம் பெருக செய்கிறார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் மணி பிளான்ட்டை வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது, ஏனெனில் இது எதிர்வினையை அதிகரிக்கும் திசை என கூறுகிறார்கள். வடகிழக்கு குருவின் திசையை பிரதிநிதித்துவம் செய்கிறது. சுக்கிரனும் குருவும் எதிரிகளாக கருதப்படுகிறார்கள். இந்த திசையில் வைத்தால் நஷ்டம் ஏற்படும் என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆனால் வடகிழக்கில் வைக்க வேண்டிய செடி துளசி செடி. துளசி செடியை வடகிழக்கு திசையில் வைப்பதுதான் சரியானது என்றும் வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். மணி பிளான்ட்டை மண்ணிலும் வளர்க்கலாம், நீரிலும் வளர்க்கலாம். அதுபோல வீட்டின் உட்புறம், வெளிப்புறம் என அவரவர் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் வைத்து வளர்க்கலாம். இதனால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். ஓரிரு இலைகள் வாடினால் கூட விரைவாக அந்த இலைகளை அகற்றிவிடுங்கள். இல்லையேல் இது பரவி மொத்த செடியையும் அழித்துவிடும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.